வெல்கம் டு மை சேனல் சீடாக் தமிழ் சேனல். யாராச்சும் புதுசாக பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஹீரோயின் கோவமாக வந்துட்டு இருப்பா. ஏன்னா அன்னைக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிளாஸ் ரூம் டியூட்டி இருக்கும். ஆனால் ஹீரோ அதை விட்டுட்டு விளையாடிட்டு இருப்பான். உடனே இவ கூப்பிட வர்றா அப்படின்னு நினச்சிட்டு இவன் நின்றுட்டு இருப்பான். இவ வந்த உடனே இந்த மாதிரி இன்னைக்கு ஒர்க் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னோட ஒர்க்கை மட்டும் ஒதுக்கி வை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவ எல்லாத்தையும் ஆமாம் ஒதுக்கி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குப்பையும் அதிலேயே போட்டுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பா. நின்றுட்டு உடனே இவன் என்ன அப்படின்னு கேட்டோடனே செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோரோட குப்பையும் இருக்குது, க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. சொன்னோடனே இவன் ஒன்றுமே பண்ணாமல் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் அடிப்பாங்க, பாரு அவன் க்ளீன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுவாங்க. லாஸ்ட் எபிசோடில் இந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இவளை அடிச்சிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் காப்பாற்ற வந்திருப்பா. உடனே நீ என்ன காப்பாற்ற வந்தவளா அப்படிங்கிற மாதிரி இவன் திமிரா பேசுவான். உடனே சுற்றி சிசிடிவி இருக்குது, நீ ஏதாவது பண்ணனா நீ தான் பிரச்சனை மாட்டிக்குவா அப்படின்னு இவனும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இவங்களை பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுவான். இவன் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவகிட்ட கேட்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா. இவ பேர் ஷின்னு. அண்ணே இவ சொல்லுவாள், அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் நான் எதுக்காக அவனை லவ் பண்ணேன், ஏன் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லுவாள். கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணி அவளை அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவான். நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு. இல்லை அது ஒரு கிராமம், அதில் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது செல்லுபடியாகாது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லுவாள். அப்படி இங்கே அடுத்த நாள் காலையில் காட்டுவாங்க. ஹீரோவோட ரெசார்ட்டில் வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும். ஸோ அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்க எல்லா பிளேஸையும் பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. அந்த ரூமு லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ இந்த பொண்ணு ஷின்னுங்கிற அந்த பொண்ணும் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த இவளுக்கு ஒரு சீக்ரெட் லவ் இருக்கும். அந்த பையன்தான் இவன். அவன் பேர் ஹஷி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவன் அவளுக்கு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பான் கேர்ள்ஸ் டேயோட. ஸோ அந்த புக்கை அவள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உன்னோட எதிர்கால லட்சியத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பான். அது எல்லாத்தையும் அவன் நினச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டுப்பா. கரெக்டாக அவள் புருஷங்கார இங்கே வந்துடுவான். அவள் இருக்கிற அதே பிளேஸ்க்கு. அங்கே இவளை போட்டு அடித்து டார்ச்சர் பண்ணி என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவான். பண்ணிவிட்டு அவள் கையிலேருந்து புக்கெல்லாம் கிழிச்சு போட்டுருவான். கிழிச்சு போட்ட உடனே இவளுக்கு ரொம்ப கோவமாயிரும். கோவமானோடனே அவனை திருப்பி எப்படியாவது அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவனை அடிக்க போவான். ஆனாலும் இவன் அவளை ஹோல்ட் பண்ணி பயங்கரமாக அடிச்சிடும். இவ அடிக்க அவன் அடிக்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவ கரெக்டாக கால் பண்ணி பார்ப்பா. காலை எடுக்கலன்னா அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உடனே போகணும் அப்படின்னு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இங்கே வந்துடுவாங்க. இந்த ஹஷிங்கிற பையனும் சேர்ந்து இங்கே வருவான். ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியே போய் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளை அப்படி தள்ளி விட்டுருவான். வீடு ஃபுல்லாக கலைஞ்சு கிடக்கும். அவளை தள்ளி விட்டு பயங்கரமாக அடித்து அவன் குடும்பப்படுத்திட்டு இருப்பான். கரெக்டாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோ தான் அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்காக போவான். போனோடனே விட்டுரு அப்படின்னு கத்துவான். கத்தோடனே ஹீரோயின் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அவன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியே தப்பிச்சு ஓடிடுவான். அதுக்கப்புறமா இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது இந்த ஹஷிங்கிற அந்த பையனுக்கு நம்மளோட லவ் பண்ண பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறாளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். எல்லாரையும் வெளியே போய் சொல்லியிருப்பா. இந்த பையன் மட்டும் அவளை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பானா. நான் நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள்கிட்ட சாரி நான் தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. சொன்னோடனே இல்லை பரவாயில்ல, இது வரைக்கும் நான் அடிவங்க இருக்கேன், யாருமே என்னை காப்பாற்ற வந்தது கிடையாது, முதல்ல என்னை காப்பாற்ற வந்திருக்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபீல் பண்ணி ரொம்ப அழுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஹீரோ ரெசார்ட்லேயே ஒரு ரூமை கொடுத்து அந்த ரூம்லேயே அவளை இருக்கிறக்காக சேஃப்டியான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவான். இவளும் அவங்க எல்லாம் முன்னாடி ரொம்ப கூனி குறுகி போய் அப்படி இறங்கி வருவா. யாரையுமே பார்க்க மாட்டான் நிமிந்து கூட. ஆனால் அவங்க எல்லாருமே அவளையே பார்த்துட்டு இருப்பாங்க பரிதாபமாக. அப்புறம் அந்த லவ் பண்ண பையனும் அவளையே பார்த்துட்டு இருப்பான். இவ நான் ரூமில் போயிட்டு அவளை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிருப்பா. அங்கே போயிட்டு அவளுக்கு மெடிசன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு பயப்படாத நீ இங்கே இரு, நான் நாளைக்கு காலையில் இங்கே மூவ் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. எனக்கு ஹீரோயின் அவள் கூட சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்க. வெளியில் வந்தோடனே இவன் கேட்பான், அந்த மாதிரி அந்த ஹஷிங்கிற பையன் அவனை சும்மா விட்டுற முடியுமா, நான் அப்பெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதுக்கான பிளான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணை அந்த லவ் பண்ண ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பேசுகிறாருங்கிறத தூரமாக அவர் பார்க்க சொல்லுவாங்க. அவர் ரொம்ப தப்பாக இவளை பற்றி பேசுவார். இவளுக்காக அது பண்ணேன் இது பண்ணேன் பண்ணாத எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணி நீ அவளை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அந்த பொண்ணுக்கு தைரியம் அவங்ககிட்ட பேசுறதுக்காக வந்துடுவா. வந்தோடனே நீ எல்லாம் சரி பண்ணிட்டியா, இனிமேல் தான் எங்களோட வருவியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக அந்த பொண்ணு வந்தோடனே அவகிட்ட அப்ரோச் பண்ணுறக்கு போவான். உடனே இவ இல்லை அப்பெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சோன்னே இவன் அவகிட்ட நெருங்கவே போவான். ஆனாலும் நெருங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா அடிச்சிருவான் அப்படிங்கிறக்காக நெருங்கவே விட மாட்டாங்க. கடைசியில் ஹோல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லென்த் டைலாக்காக ஒரு பெரிய ஸ்பீச் மாதிரி பேசினோன்னே இவன் இதுக்கப்புறமா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னா இவனை பற்றின எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாவா. ஸோ அது எல்லாத்தையும் காட்டுவா. அப்புறம்
எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாம் மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நீ இவ்வளோ பெரிய ஸ்பீச் எப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னோடனே அவள் சொல்லுவாள், அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய தடவை இதை வந்து நான் பேசி பேசி பார்த்துருக்கேன், இன்றைக்கி தான் பேச எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்புறம் இவனும் ரொம்ப பரிதாபமாக பார்த்துட்டு இருப்பான். 2 பேரும் சீக்கிரட்டாகவே அந்த பிளேஸ்லேயும் வச்சு பார்த்துக்குவாங்க. ஹை ஸ்கூல்லேயும் 2 பேரும் சீக்கிரட்டாக லவ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு பொண்ணு தன்னு பேசிகிட்டு இருப்பாள். அவள் கேட்பா, நீ இங்கே எதுக்காக வந்த அப்படின்னோடனே இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்கு உங்களை பார்க்குறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவளையும் பார்ப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையில் லாயர் ஆஃபீஸில் காட்டுவாங்க. இவன் கால் பண்ணி நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த எபிசோட எண்டில் வந்து இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவனும் ஒரு பர்சன். ஸோ இவன்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் எதுக்காக அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னோடனே எனக்கு அவங்கள சீக்கிரட்டாக லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அடுத்த எபிசோடில் எடுத்த உடனே அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் தான் காட்டுவாங்க. அந்த ரிசல்ட் வந்துருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப லோவாக ரிசல்ட் வாங்கியிருப்பா. எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரொஃபஸர் வந்து மார்க் ரீட் பண்ணுவார். ஏன்னா ஹீரோயின் எழுதின பென்சில் வந்து ரொம்ப ஷேடு கம்மியாக இருக்கனால மிஷினால் கரெக்டாக வேல்யூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவர் கையால் வேல்யூ பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பா. அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பா. அப்புறம் எல்லோரும் பாராட்டு கொடுத்ததுக்கப்புறமா அந்த செமஸ்டரில் யாரும் லோவாக மார்க் வாங்கினாங்களோ அவங்களாம் ஹையஸ்ட் மார்க் கூட எல்லாரையும் கம்பைன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு இதில் மார்க்கே வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் பீத்திட்டு இருப்பான். உடனே அதை சாரை கூப்பிட்டு அந்த மார்க்கை குறைச்சி விட்ருவா. அது அப்படியே முடியும். அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டும்போது ஈவினிங் கால் பண்ணி வர சொல்லியிருப்பான்ல. ஸோ அவன் வந்து சொல்லுவான், அந்த மாதிரி நம்ம 2 பேரும் இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து இவங்க கிட்ட தான் நம்பர் வாங்கிட்டு போயிருப்பான். உடனே இவன் வந்தோடனே நம்மகிட்ட சொல்கிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்காக இது பண்ணுவாங்க. இவ செல்வா இல்லை சும்மா ஜஸ்ட் அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் சீக்கிரட்டாக லவ் பண்ணுறோங்கிற மாதிரி ஹஷியே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே சொல்லுவாள். சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸும் அப்படியா ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை அப்ரோச் பண்ணுறக்கு ஐடியா சொல்லுவாங்க. அப்போ இவ சொல்லுவா, நான் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன், நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல நம்மளாம் மொத்தமாக சேர்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சீரப் பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் இது பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ப்ரொடியூசர் அந்த மேனேஜர் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரோவா. அந்த பொண்ணு வந்து ஸ்பான்சர்ஷிப்போடைய டாட்டர். ஸோ அவள் வந்து இங்கே வந்து நடக்கிற விஷயத்து எல்லாத்தையும் கொஞ்சம் மெஸ்ஸி பண்ணிகிட்டு இருப்பாள். ஹீரோயின் வந்து பார்த்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்குறதுக்காக அவள் கிளம்பி போயிடுவா. இந்த பொண்ணு இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கும். இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா இவளும் போயிட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கலான்னு பார்த்துட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக ஹீரோவும் வந்தோடனே இந்த மாதிரி நாங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடுக்காக தான் அந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப லோவாக பட்ஜெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவன் முன்னாடி வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ரேட் எல்லாத்தையும் ரொம்ப கீழே வரைக்கும் குறைச்சி வாங்கிடுவாங்க. ஸோ வெளியில் வந்தோடனே இந்த மாதிரி நீ உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். உடனே இவங்க 2 பேரும் கொஞ்சம் பெட் மாதிரி கட்டிக்குவாங்க. அடுத்த ஒரு இடத்துல போனால் நீ வந்து ரொம்ப கம்மியாக நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. உடனே ஓகே அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே வந்து இவன் சொல்கிற எல்லா இதுக்குமே அந்த பொண்ணு சொல்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி போவான். அப்புறம் அங்கேயும் இவன் தோற்று போயிடுவான். கடைசியில் ஹீரோயின் தான் ரொம்ப லோ ப்ரைஸில் வாங்கியிருப்பா. வெளியில் வந்தோடனே இந்த ட்ராலியில் வச்சு விளையாடிட்டு அந்த பிளேஸில் அவங்க வந்து லவ் பண்ண டைமில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ஒவ்வொன்றா சொல்லி ரீகால் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ரீகால் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம 2 ஒன்றாவே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பிரேக்கப் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் சேர்கிறதுக்கு தயங்குவாங்க அப்படின்னு நமக்கு இந்த எபிசோட் முடிச்சிருப்பாங்க. நான் நல்ல எபிசோடில் பார்க்கலாம். பாய்.